இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோ போஜின், நம்ம ஹீரோயின் ஷியா 2 பேருமே ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயின் இதுக்கப்புறம் இதை நம்ம கண்டினியூ பண்ணவே தான் நினைக்கிறேன். ஏன்னா என்னோட ஹஸ்பண்ட் திரும்பவுமே வந்துட்டாரு நாட்டுக்கு. ஸோ நம்ம வந்துட்டு பிரேக்கப் பண்ணிடலாம் அப்படின்ற சொல்லிட்டு உனக்கு காம்பன்சேஷனாக இந்த பணத்தை நீ வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அவள் செக் போட்டு கொடுத்துட்ருக்கா. அதெல்லாம் கேட்டுட்டு நம்ம ஹீரோக்கு அங்கே ரொம்பவே கோவமாயிட்டுருக்கு. நீ வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்க, உனக்கு என்ன புரியுதான்னு சொன்னதுமே, ஆமாம் நான் வந்து தெரிஞ்சுதான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வந்து சேராமல் இருக்கிறதா நல்லதுன்னு சொல்லிட்டு அவனை கிஸ் பண்ணிட்டு அவங்க இருந்து போகிறான். நம்ம ஹீரோ இந்த ஊரோட ஃப்ரெண்ட்ஸ் தான். அவன் வந்துட்டு நம்ம ஹீரோயின்ட்டு அங்கே வந்து எல்லாத்தையுமே மறைச்சு தான் கூட 3 இயர்ஸாக லவ் பண்ணிட்டு இருந்திருக்கான். அப்போ அவன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அங்கே மேல் மாடல் நான் என்ன நினச்சி விட்டுட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்பட்டு இருக்கும்போது அசிஸ்டன்ட் சொல்கிறாங்க அவங்க ஹஸ்பண்ட் வந்து திரும்ப ரிட்டர்ன் வந்துட்டு இருக்காங்க. அதனால தான் மேடம் விட்டுட்டு போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒருவேளை உங்களை ஃப்ரெண்ட்ஸுன்னு தெரிஞ்சிருக்குமோ என்னமோன்னு சொன்னதுமே உனக்கு ஃப்ரெண்ட்ஸுன்னு தெரிஞ்சுமே டம்ப் பண்ணுறதுக்கு எவ்வளோ தைரியமாச்சின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப அங்கே டென்ஷன் ஆகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் அவங்க ஹஸ்பண்டை பிக்கப் பண்ண தான் போயிட்டுருக்காங்க. ஆனால் வந்துட்டு அவன் ஹீரோயினோட அடாப்டர் சிஸ்டர் லின் கூட சேர்ந்து வந்துட்டுருக்கான். நம்ம ஹீரோயினுக்கு மேரேஜுக்கு முன்னாடி இவங்க 2 பேத்துக்குமே அஃபேர் போயிட்டுருக்குன்ற விஷயம் நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அப்போ அவன் சொல்லியிருக்கான் நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோயின் அதெல்லாமே பார்த்துட்டு நீ எனக்கு துரோகம் பண்ணிட்டுருக்கேன்னு சொன்னதும் அப்போ அவன் நான் லின்னை தான் ரொம்ப லவ் பண்ணிட்டுருக்கேன் உன்னை கிடையாதுன்னு சொன்னதும் நீ வந்து உன்னை நாங்கள் வளர்த்தோன்னா நீ எனக்கே வந்து துரோகம் பண்ணுவியான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இவ ரொம்ப அங்கே ஃபீல் பண்ணி அழுதுருக்கா. ஸோ வந்துட்டு நீ என்ன வேணாலும் பண்ணிட்டு போ, எங்கள் 2 பேத்துக்கு நடுவில் நீ வர முடியாது அப்படின்ற சொல்லிட்டு அவன் ரொம்பவே அங்கே கோவப்பட்டுருக்கான். இப்போ நம்ம ஹீரோயின் அங்கே வந்ததுமே நான் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப வந்துட்டு ஓவராக சீனை போட்டுட்ருக்கா. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் கேட்குறா உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா உன்னோட பிரதர் இன்லா கூட போய் இப்படி பண்ணுறதுக்கு அப்படின்ற சொன்னதும் நாங்கள் 2 பேருமே லவ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு அவள் வந்துட்டு அப்படியே நல்ல பொண்ணு மாதிரி இங்கே பேசினதும் இல்லாமல் அவளை பற்றி ஏதாச்சும் பேசிகிட்டு இருக்காத, உன்னோட ஒப்பீனியன் எது எங்களுக்கு தேவை கிடையாதுன்னு சொன்னதும் குழந்தை பெற்றா பெற்றுட்டு போடுவேன் எனக்கு என்ன வந்துட்டு கவலை இருக்குது. ஏன்னா மிஸ்ட்ரஸோட குழந்தைய வந்துட்டு யாரும் ஏற்றுக்க போகிறது கிடையாது. அந்த பேபி வீட்டுக்கு வந்தாலும் அந்த குழந்தைக்கு நான் தான் அம்மாவாக போகிறேன். ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே என்னோட நேமில் தான் இருக்க போகுது. இவளுக்கு வந்துட்டு என்ன கிடைக்க போகுது அப்படின்றத சொல்லிட்டு ரொம்பவே அங்கே வந்து இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கா. அதெல்லாமே கேட்டுட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு நீ எதுக்காக தேவையில்லாமல் இப்படி வந்து பேசிகிட்டு இருக்க, டெம்பரவரியாக தான் ப்ராப்பர்ட்டி எல்லாமே உன்னோட பேரில் இருக்குது, நான் இப்போவே நினச்சா டைவர்ஸ் ஒன்று பண்ணிடுவேன், எதுவுமே நம்ம போயிடுவேன்னு சொல்லிட்டு மிரட்டினதும் நம்ம ஹீரோயின் அப்படியா நீ வந்துட்டு டைவர்ஸ் கொடுக்குறியா, சரி உடனே போய் வாங்கிக்கலான்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிருது. ஏன்னா உடனே டைவர்ஸ் கேட்குறாளேன்னு. அப்போ இதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு செத்து போயிடுவேன்னு சொல்லிட்டு என்ன பிளாக்மெயில் பண்ணி நீ மேரேஜ் பண்ணிக்கிட்ட, அப்போ ஏன் நீ வந்துட்டு இந்த வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணலன்னு சொன்னதும் ஏன்னா நான் அப்போ உண்மையிலே உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருந்தேன், நான் வந்து என் லைஃப்பில் வந்து பெண்ண பெரிய தப்பே உன்னை லவ் பண்ணதான்றது எனக்கு இப்போ தான் தெரியுது அப்படின்றத அவள் சொல்கிறா. ஸோ வந்துட்டு இவனுக்கு அங்கே ரொம்ப கோவமாயிட்டு நீ வா வீட்டுக்கு அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கூட்டிகிட்டு போனதுமே அங்கே நம்ம ஹீரோயினுமே வர்றா. ஃபேங்கோட பேரண்ட்ஸ் பார்த்தாங்க இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கிறதுக்கு அவ்வளோ ஒரு டென்ஷனாகி போயிடுறாங்க. அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு சொன்னதுமே கோவப்பட்டு அவங்க அப்பா கணத்தை சேர்ந்து அறைய ஆரம்பிச்சிடுறாரு. என்ன வந்து கேவலம் பண்ணிட்டு இருக்க, இவளை கூட்டிகிட்டு வந்து வீட்டில் வச்சுட்டு இந்த மிஸ்ட்ரஸை குடும்பமானத்தை வாங்கிக்கிட்டு இருக்கா அப்படின்ற சொல்லிட்டு கோவப்படுறாரு. அவன் வந்துட்டு எங்கள் உடால வந்து பேசினதுமே உன்னை அடாப்டன் வந்து பண்ணி வளர்த்ததுக்கு நீ இப்படி வந்துட்டு கேவலமான வேலை பண்ணுவியா, உன்னையெல்லாம் பார்த்தாலும் எங்களுக்கு அருவருப்பாக இருக்குது, உன்ன மாதிரி தானே உன் பிள்ளை இருக்கும் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே ரொம்ப அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க. அவளுக்கு அதெல்லாமே கேட்டுட்டு அங்கே ரொம்ப கஷ்டமாயிட்டு நான் ஹோட்டலுக்கு போய் ஸ்டே பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு போகிறா. நீ இப்போ இவளோட பின்னாடி போனேன்னு வச்சுக்கோமே சொத்தில் உனக்கு இன்னும் எதுவுமே கிடைக்காம பண்ணிடுவோம், தெருவில் தான் சுற்றுவோன்னு சொன்னதும் அங்கே நம்ம ஹீரோயின்ட்ட அவன் கோவப்பட ஆரம்பிச்சிடுறான். இத்தனை வருஷமாக எங்கள் அம்மா அப்பா கூட இருந்து அவங்கள எதோ சொல்லி மேனிப்புலேட் பண்ணி வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு பிறகு அவங்க சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அப்போ அங்கே ஃபேங்குமே வந்துடுறான். ஆனால் அவங்க பேரண்ட்ஸ்க்கு அங்கே அவனை பார்த்தாலே கடுப்பாயிட்டுருக்கு. நீ வந்துட்டு மேரேஜ் ஆனதுமே இவளை விட்டுட்டு அவ கூட சேர்ந்து அப்ராடு கூடி போயிட்ட, நீ என்ன நினச்சிட்ருக்க அப்படின்ற சொல்லிட்டு கோவப்படுறாங்க. அங்கே வந்து இந்த பிரின்ஸோட பாட்டிக்கு வந்துட்டு பர்த்டே வரப்போகுது. ஸோ அங்கே வந்துட்டு நீ கண்டிப்பாக வந்துட்டு உன்னோட ஒய்ஃபோட சேர்ந்து போகணுன்னு சொன்னதும் நான் இவ கூட சேர்ந்து எங்கேயுமே போக மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் கோவப்படுறான். கண்டிப்பாக போய் தான் ஆகணும், அப்படின்னா தான் அந்த கான்ட்ராக்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும், அது மூலமாக நம்மளுக்கு நல்லா வந்துட்டு ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ அவங்க நம்மளையுமே இன்வைட் பண்ணியிருக்காங்க, ஒழுங்காக வந்துட்டு கிளம்புறதுக்கு வெளியே பாருங்க அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கோவப்படுறதுமே அப்போ அங்கே அவனுக்கு வேறு வழி இல்லாமல் போயிடுது. நம்ம ஹீரோயினுக்குமே அந்த போஜிங்கன்றது யாருமே தெரியலை, அந்த பிரின்ஸுமே அங்கே வரப்போறாரு அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. சரி ஓகே நம்ம போயிட்டு வரலாமே அப்படின்றதுக்காக அவளுமே அங்கே ஓகேன்னு சொல்லிடுறான். பிறகு அங்கே நம்ம ஹீரோ தான் ஹீரோயினுக்கு கால் பண்ணுறான். என்னை வந்து ரொம்ப மிஸ் பண்ணிகிட்ருக்கியா, எனக்கு கால் பண்ணிகிட்ருக்கு அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும் நீ வந்துட்டு என்ன வந்து என்னை மறந்து போயிட்டியா அதுக்குள்ளேன்னு சொன்னதுமே அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, நீ வந்து உனக்கு ஏதாச்சும் காசு தேவைப்படுதுன்னா சொல்லு, நான் வந்துட்டு பே பண்ணுறேன்னு சொன்னதும் இந்த காசுக்காக நான் ஒன்றும் கால் பண்ண கிடையாது, நான் வந்துட்டு உன்னை உண்மையிலே மிஸ் பண்ணிகிட்ருக்கேன், நீ என்ன நினச்சிட்டு இருக்க, உன் ஹஸ்பண்டோட சேர்ந்து நான் வந்து உன்னை ஸ்லிப் பண்ண விட்டுருவேன்னு நினச்சிட்ருக்கேன்னு சொன்னதும் நீ தேவையில்லாமல் இதவே வந்துட்டு பழசை வந்து பேசிகிட்டு இருக்காது அப்படின்றத சொல்கிறா. என்னோட ஹஸ்பண்ட் வந்துட்டாரு நீ காலை வைன்னு சொல்கிறப்ப அவனுக்கு இன்னுமே ரொம்ப டென்ஷனாகி போயிடுது. யார்கிட்ட ஃபோனில் பேசிகிட்டு இருக்கான்னு கேட்டதும் என்னோட பாய் ஃப்ரெண்ட்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன்னு சொன்னதும் இப்போ என்னது பாய் ஃப்ரெண்ட் வச்சுருக்கேன் நீ அப்படின்ற சொல்லி கேட்டதும் ஆமாம் நீ வந்துட்டு என் சிஸ்டரோட சுற்றும்
கேட்கும்போது, நான் வந்துட்டு ஒரு பாய் ஃப்ரெண்ட் வச்சுக்கிட்டா என்னன்னு சொல்லிட்டு கேட்குறா. ரொம்ப நல்ல விஷயம். எனக்கு வந்துட்டு ரொம்பவே நல்லதா தான் இருக்கு. பேசாம நீ அப்படியே அவன் கூட இருந்துக்கோ. தேவையில்லாம என்ன வந்துட்டு தொல்லையாச்சும் பண்ண மாட்டேன்னு சொன்னதுமே, நீ வந்து ரொம்ப நல்லவே மாரி பேசி ஒண்ணும் ஆக்ட் பண்ண தேவை கிடையாது. நீ தான் அவள வந்துட்டு பிரெக்னன்ட் ஆக்கி வச்சிருக்கியே அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப வந்துட்டு இன்சல்ட் பண்ணதுமே, அப்ப அங்க அத கேட்டுட்டு அவனுக்கு கோவமாகுது. நான் உண்மைய தான் சொல்றேன். நீ அவளும் சேர்ந்து நல்லபடியா இருங்கன்னு சொன்னதும், ஏதாச்சும் புதுசா ட்ராப் இருக்கிறியா? என்ன அதில வந்து மாட்டி விடுறதுக்கு? இந்த வேலையில என்ட்ட நடக்காது அப்படின்றத சொல்லிட்டு ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டு அவன் அங்கேருந்து போறான். பிறகு அங்க பார்ட்டிக்கு போனா, அங்க அவனுக்கு வாய் அடைச்சு போயிருது. வாவ்! பார்க்க எல்லாமே சூப்பரா இருக்கு அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். அப்ப அங்க இருக்க சில பொண்ணுங்கலாம் பேசுறாங்க. பிரின்ஸ் வந்து திரும்ப ரிட்டர்ன் வரப்போறாரு. அவர் ரொம்ப பார்க்க ஹேண்ட்ஸமா இருப்பாராம் அப்படின்றத சொல்லிட்டு, நம்ம ஹீரோயின் யார் அந்த பிரின்ஸ் அப்படின்றத சொல்லிட்டு அங்க வந்து பார்த்துட்டு இருக்கா. கொஞ்ச நேரத்துல பிரின்ஸ் வரப்போறாரு அப்படின்றத சொல்றப்ப, பிரின்ஸ் வரப்போறாருன்னு சொல்லிட்டு எல்லாருமே அங்க வந்துட்டு போயிட்டுருக்காங்க. அங்க நம்ம ஹீரோயினுமே எக்ஸைட்டா யார் அதுன்னு பார்த்துட்டு இருந்தா. நம்ம ஹீரோ தான் அங்க உள்ள என்ட்ரு ஆகுறான். அவன அங்க பார்த்துட்டு ஹீரோயினுக்கு ரொம்பவே ஷாக் ஆயி போயிருது. என்னது இவனா பிரின்ஸ் அப்படின்றத சொல்லிட்டு, அப்ப அங்க இருக்கவங்க எல்லாருமே சொல்றாங்க, 3 இயர்ஸா வந்துட்டு பிரின்ஸ் வந்துட்டு இப்ப தான் ரிட்டர்ன் வந்திருக்காருன்னு. அவன் நேரா நம்ம ஹீரோயின் பக்கத்துல போனதுமே, அவளுக்கு அங்க ரொம்பவே நர்வஸ் ஆயி போயிருது. ஆனா அவன் அப்படியே வந்துட்டு எதுவுமே பேசாம இக்னோர் பண்ணிட்டு அந்த சைட்ல போயிடுறான். இந்த பாட்டிக்கு கிஃப்ட் குடுக்குறதுக்காக அங்க லிங்கட்றா. அவ ஒரு டைமண்ட் நெக்லஸ் குடுக்குறா. அத பார்த்ததுமே பாட்டிக்கு சுத்தமாவே புடிக்கல. அங்க வந்துட்டு அவங்க அதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இல்லாம வந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு, அங்க இருக்க எல்லாருமே எப்படி வந்து கிஃப்ட்ட குடுத்து வச்சிருக்கா பாரு. அவங்களவே வந்துட்டு கோவப்படுத்திட்டான்னு சொல்லிட்டு ஒரு மாரி இன்சல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அறிவே இல்லன்னு சொல்லிட்டு. பிறகு நம்ம ஹீரோயின் அங்க வந்துட்டு கிஃப்ட் குடுக்க போறா. ஆனா அவனுக்கு அங்க ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு இருக்கு. ஏன்னா வந்துட்டு அவள அசிங்கப்படுத்திட்டாங்கல்ல அதுக்காக தான். அப்ப அந்த கிஃப்ட்ட வந்துட்டு பார்த்தா ரொம்ப சூப்பரான வாசனைலாம் இருக்கு அதுல. ஹீரோயினே அத வந்து சூப்பரா ரெடி பண்ணியிருக்கா போல. அப்ப அந்த லிங்க் இது கண்டிப்பா வந்துட்டு ஃபேக்கா இவளா ஏதாச்சும் பண்ணி வச்சிருப்பா. இவளுக்கு அந்த நாலேட்ஜ் எல்லாம் இல்ல அப்படின்றத சொன்னதும், நம்ம ஹீரோயின் இது கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்றத சொல்லிட்டு, அங்க வந்துட்டு ரொம்பவே வந்து சூப்பரா எக்ஸ்பிளைனுமே குடுக்குறா. அப்ப அங்க இருக்க எல்லாருக்குமே ரொம்ப வந்துட்டு சூப்பரா இருக்குப்பா இந்த வாசனை அப்படின்றத சொல்லிட்டு அங்க புகழ்ந்து தள்ளுறாங்க. இவனுக்கு அத பார்த்துட்டு அங்க வயிறு எரியுது. ஏன்னா வந்துட்டு இவ்வளோ அசிங்கப்படுத்திட்டாங்கன்றதுக்காக. நம்ம ஹீரோவுமே அங்க வந்துடுறான். அங்க நம்ம ஹீரோயின்ட்ட இது எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கு. இது எப்படி நீங்க ரெடி பண்ணீங்கன்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் கேட்டதுமே, நம்ம ஹீரோயினுமே அங்க சூப்பரா வந்துட்டு எக்ஸ்பிளைன் குடுக்குறா. அத பார்த்துட்டு அவன் பாட்டி இத கண்டிப்பா நீங்க யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்றத சொன்னதும், அவங்களுக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிருது. அதுக்கப்புறம் அங்க நம்ம ஹீரோ வேணும்னே ஹீரோயின் பக்கத்துல அப்படியே க்ளோஸா வந்துட்டு போனதும், அவளுக்கு அங்க ரொம்ப நர்வஸ் ஆயி போயிருது. எங்க இவன பார்த்தா அங்க வந்துட்டு அவகிட்ட அங்க வந்து பேசி ட்ரை பண்றான் சரிப்படுத்துறதுக்கு. ஆனா அவ ரொம்ப கோவமாயிட்டு அங்கருந்து போயிடுறா. பிறகு நம்ம ஹீரோயினுக்கு உண்மையிலே அவன் தானா அப்படின்ற சொல்லிட்டு டவுட் ஆயிட்டு, அங்க வந்துட்டு அவனுக்கு அங்க கால் பண்ணி பார்க்குறா. பார்த்தா அங்க வந்துட்டு நம்ம ஹீரோ தான் மேலேருந்து அங்க வந்துட்டு பார்த்ததுமே, ஸோ வந்துட்டு அங்க ரொம்பவே வந்துட்டு டென்ஷன் ஆயி போயிருது அவளுக்கு. இப்ப இவன் தான் 3 வருஷமா நம்ம கூட சேர்ந்து இருந்தானான்னு சொல்லிட்டு ரொம்ப ஷாக் ஆயிட்டுருக்கு. ஃபேங் போய் அங்க நம்ம ஹீரோட்ட, "நீங்க எப்படியாச்சும் வந்துட்டு அந்த கான்ட்ராக்ட்ட வந்து எங்களுக்கு குடுக்குறதுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணணும்." அப்படின்றத சொன்னதும், "உங்க ஃபேமிலியோட சேர்ந்து நாங்க எதுவுமே வந்துட்டு பண்றதுக்கு விரும்பல." அப்படின்றத சொன்னதுமே, "நாங்க என்ன தப்பு பண்ணோம்னு?" சொல்லிட்டு அவன் கேட்குறான். "நீங்க என்ன தப்பு பண்ணீங்களா? உங்க ஒய்ஃப்ட்ட கேளுங்க. அவங்க என்ன தப்பு பண்ணாங்கன்னு தெரியும்னு." சொன்னதுமே, "நீ வந்துட்டு என்ன வேலை பண்ணி வச்ச? அவர் இவ்வளோ தூரத்துக்கு கோவமாகறதுக்கு." அப்படின்றத சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறான். அப்ப நம்ம ஹீரோயின், "3 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் ஒரு சின்ன கார் ஆக்சிடென்ட் பண்ணிட்டேன். ஸோ வந்துட்டு அதில அவரோட கார் டேமேஜ் ஆயிருச்சு. அதனால தான் வந்துட்டு அவர் கோவமா இருக்காருன்னு." சொன்னதும், பிரின்ஸோட கார்னா அது எக்ஸ்பென்சிவா தானே இருக்கும். எதுக்காக நீ இப்படி வேலை பண்ண அப்படின்றத சொல்லிட்டு அங்க கோவப்படுறான். ஸோ நம்ம ஹீரோயின் நடந்த எல்லாத்தையுமே நீங்க மறந்து, நீங்க வந்துட்டு புதுசா லைஃப்ப ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ வந்துட்டு சாரி கேட்டுக்கிறேன். இந்தாங்க உங்களுக்காக இந்த ட்ரிங்க்ஸையுமே நான் ஆஃபர் பண்றேன்னு சொன்னதும், ஒரு கிளாஸ் ஒயின குடிக்கிறதுனால என்னோட பழைய விஷயங்கள் எல்லாமே மறந்து போயிருமா? 3 இயர்ஸா எனக்கு இருக்க காயம் எல்லாம் மறக்குமா? அப்படின்றத சொன்னதும், அத கேட்டுட்டு அங்க நம்ம ஹீரோயின், அப்படின்னா நான் என்ன பண்ணா நீங்க வந்துட்டு மன்னிப்பீங்க அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதுமே, ஒயின் பாட்டில் இருக்கு. அது எல்லாத்தையுமே நீ வந்துட்டு எடுத்து குடிக்கணும். அது எல்லாத்தையுமே குடிச்சு முடிச்சிட்டேன்னா நான் மன்னிச்சிடுறேன்னு சொன்னதுமே, அங்க இருக்க எல்லாருக்குமே ரொம்ப ஷாக் ஆயிருது. ஒரு பொண்ணால எப்படி இதெல்லாம் பண்ண முடியும்னு சொல்லிட்டு. பிறகு நம்ம ஹீரோயின் அதுக்காக வந்துட்டு அத எல்லாத்தையுமே எடுத்து குடிக்க ஆரம்பிச்சதுமே, அங்க அவளால முடியவே இல்ல. பட் இருந்தாலுமே அங்க பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஹீரோவுக்கு அதெல்லாமே பார்த்துட்டு அங்க ரொம்ப கோவமாயிருது. "போதும் நீ ஸ்டாப் பண்ணு." அப்படின்றத சொல்றான். ஏன்னா வந்துட்டு ஃபேமிலிக்காக இதெல்லாம் பண்றேன்னு சொல்லிட்டு ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவனுக்கு அங்க ரொம்ப கோவமாயிட்டு இருக்கு. அவன் அந்த ஒயின குடிச்சிட்டு, "நீ வந்துட்டு இப்படிலாம் பண்ணாதன்னு." சொன்னதுமோ, "நீங்க இதுக்கப்புறம் வந்துட்டு எங்க கூட கான்ட்ராக்ட் பார்ப்பீங்களா?" அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதுமே, "எங்கள விட கொஞ்சம் பலவீனமா இருக்கவங்ககிட்ட எங்களோட வீரத்தெல்லாம் நாங்க காமிக்க மாட்டோம்." அப்படின்றத சொல்லிட்டு அவன் அங்கருந்து போயிடுறான். அப்ப அங்க வெயிட்டர் வந்து, "மேடம் உங்களுக்காக அங்க மேல ஒரு ரூம் காலியா இருக்கு. அங்க போய் நீங்க உங்க ட்ரெஸ்ஸ மாத்திக்கோங்கன்னு." சொன்னதுமே, நம்ம ஹீரோயினுமே அங்க போய் அங்க வந்துட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கா. பட் அங்க தான் நம்ம ஹீரோவுமே வந்துடுறான். ஹீரோவ பார்த்துட்டு அவ ரொம்ப ஷாக் ஆயி போயிடுறா. "நீ என்ன இங்க பண்ணிட்டு இருக்க?" அப்படின்றத சொல்லிட்டு கேட்குறா. "இது என்னோட ரூம் தானே. நான் இங்க தானே இருப்பேன்னு." சொன்னதுமே, ஆனா வந்துட்டு வெயிட்டர், "இந்த ரூம் எப்பயுமே காலியா இருக்குன்னு சொன்னாரேன்னு." சொன்னதும், "ஆமா நான் எப்பயுமே கிரீன் வில்லா தான் இருப்பேன்." அப்படின்றத சொல்றான். கிரீன் வில்லானா நம்ம ஹீரோயினும் ஹீரோவுமே இருந்த அந்த வீடு தான் போல. ஸோ வந்துட்டு, "நீ எதுக்காக வந்து தேவையில்லாம இப்ப இவன் கூட வந்துட்டு
இருக்கீங்கன்னு சொன்னதும், நான் வந்துட்டு உன்ட்ட சாரி கேட்டுக்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு எதையுமே வந்துட்டு பெருசாக்க வேணாம். நீ வந்துட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்றத அவ சொல்றா. நான் வந்துட்டு உன் ஹஸ்பண்டுக்காக அந்த கான்ட்ராக்ட்ட குடுக்கணும்னு நெனச்சிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் கேட்டதும், ஹீரோயின் ஆமான்னு சொன்னதுமே, பிடிச்சவங்க அவள ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ணதுமே, அங்க வந்துட்டு அங்க ஹஸ்பண்டோட கால் வந்துருது. என் ஹஸ்பண்ட் தான் கால் பண்ணிட்டுருக்காரு. நீ விடுன்னு சொன்னதுமே, ஹீரோ விட மாட்றான். அப்படியே வந்துட்டு கிஸ் பண்ணிட்டே இருக்கான். ப்ளீஸ் நீ வந்து ஸ்டாப் பண்ணு அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கால் அட்டெண்ட் பண்ணதும், நீ இப்போ எங்க போய் தொலைஞ்சேன்னு சொல்லிட்டு அவன் கோவப்பட்டதுமே, என் ட்ரெஸ் வந்துட்டு ரொம்ப ட்ரிங்க்ஸ் ஆயிடுச்சு. அதனால வந்து சேஞ்ச் பண்றதுக்காக தான் வந்திருக்கேன். தேவையில்லாம வந்துட்டு கத்திட்டு இருக்காம வெயிட் பண்ணு. நான் வந்துடுறேன் அப்படின்றத சொல்றா ஹீரோயின். அதுக்கப்புறம் அங்க வந்து நம்ம ஹீரோ முன்னாடியே அவ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு அவ அங்கேருந்து போகும்போது, இப்போ எதுக்காக நீ வந்துட்டு அவன் பின்னாடி சுத்திட்டு இருக்க? உனக்கு அவனுக்கு ஒத்து போகலன்னு தெரியுதுல. பேசாம நீ வந்துட்டு அவனை டைவர்ஸ் பண்ணிட்டு என்கிட்ட வந்துரு அப்படின்ற சொன்னதும், நான் வந்து ஒருத்தனோட ஒய்ஃபா இருக்க தான் விரும்புகிறேன். நான் வந்துட்டு உன்னோட மிஸ்ட்ரஸாக இருக்க விரும்பல அப்படின்ற சொன்னதும், யார் சொன்னது நான் வந்துட்டு உன்னை மிஸ்ட்ரஸாக வந்து வச்சுக்க போகிறேன் அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பிடிச்சி அவன் வந்துட்டு கிஸ் பண்ணிட்டு இருக்கான். நீங்கள் என்ன அப்போ வந்து லைக் பண்ணிட்டுருக்கீங்கன்னு சொல்கிறீங்களா? என்னை மேரேஜ் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்களான்னு சொன்னதும், நீ ஃபஸ்ட்டு அவனை பிரேக்கப் பண்ண அப்படின்றத சொன்னதும், இந்த மாதிரி ஃபன் பேஜ்லாம் வந்துட்டு நான் சீரியஸாக எடுக்க மாட்டேன். இந்த ஃபாஸ்ட்டு 3 இயர்ஸாக என்னோடய லைஃப்பில் வந்துட்டு நடந்த எல்லாத்தையுமே மறந்துட்டு நான் புதுசாக வந்து லைஃப்பை வந்துட்டு வாழணும்னு நினைக்கிறேன். ஸோ வந்துட்டு நீங்களுமே உங்களோட லைஃப்பை வாழுங்கன்னு சொன்னதும், தேவையில்லாமல் என்னை வந்து டென்ஷன் பண்ணிகிட்டு இருக்காது. உங்கள் ஹஸ்பண்டை என்ன நீ ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னதும், அவங்க அவள் ஆமான்னு சொல்லிட்டு இருக்கா. என்னோட ஹஸ்பண்டை வந்து மேரேஜ் பண்ணுறதுக்காக நான் சூசைட் அட்டம் லெவலுக்கு போனேன் அப்படின்றத சொன்னதும், அப்படின்னா நீ வந்துட்டு இப்போ அவன் சீட் பண்ணுறான்னு சொல்லிட்டு அவனை ரிவெஞ்ச் எடுக்கணும்னு அவன் கூட சேர்ந்து இருந்துட்டுருக்க. அப்படின்னா என்னை வந்து டூலாக நீ யூஸ் பண்ணேன் அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும், நம்ம ஹீரோயின் நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டீங்க. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு தேவையில்லாமல் நீங்கள் இந்த மாதிரி என்கிட்ட வந்து பண்ண வேணாம். நீங்கள் ஃபஸ்ட்டே ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லி தெரிஞ்சிருந்தா நான் உங்கள்கிட்ட வந்து நெருங்கி பழகிக்கவே மாட்டேன். நான் ஒரு மேல் மாடல்ன்ற வாசி தான் கூட சேர்ந்து இருந்தேன் அப்படின்றத அவள் சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோக்கு அதை கேட்டுட்டு டென்ஷன் ஆகிட்டு அவள் கழுத்தில் அவங்க பிடிச்சி பைட் பண்ணிட்டு, நான் இதுக்கப்புறம் உன்னை டம்ப் பண்ணுறேன், நீ எனக்கு வேணாம் அப்படின்றத சொல்கிறான் ஹீரோயின். ஆனால் உண்மையிலே வந்துட்டு அவன் மேலே லைக் இருக்க தான் செய்யுது. பட் இருந்தாலுமே தேவையில்லாமல் வந்துட்டு இதில் அவனோட லைஃப்புமே ஸ்பாயில் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக தான் இதெல்லாம் வேணும்னே பண்ணிகிட்ருக்கா. நெக்ஸ்ட் டே அவங்க அப்பா கூட சேர்ந்து அவள் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, அப்போ அங்கே அவன் வந்துட்டு ரொம்ப டென்ஷனாகி போயிடுறான். எல்லாமே வந்துட்டு நாசமாக போயிடுச்சு. அந்த கம்பெனி வந்துட்டு நம்மளுக்கு வந்து கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க ப்ராஜெக்ட். இதுக்கெல்லாமே காரணம் இவ தான். ஏன்னா இவளால் தான் இந்த மாதிரி ஆகி போயிடுச்சு. இவ தான் அவரோட காரை போய் இடிச்சு அவர் ரொம்ப கோவமாயிட்டாரு. அதனால தான் இப்படி ஆயிடுச்சு அப்படின்றத சொல்லிட்டு அங்கே பயங்கரமாக கத்திட்டு இருக்கான். அப்போ அவங்க அப்பா தேவையில்லாமல் பேசாத, உன்னால் ஏன் எதுவும் பண்ண முடியல அப்படின்றத சொன்னதோ, இவ தானே எல்லாத்தையுமே கெடுத்து விட்ருக்கா அப்படின்னா இவ தான் வந்துட்டு எல்லாத்தையுமே பண்ணணும்னு சொன்னதோ, அந்த பொண்ணு ஒரு டிவி ரிப்போர்ட்டராக தான் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் எப்படி பண்ண முடியும்னு சொன்னதுமே, இதுக்கெல்லாம் காரணம் இவ தான் சொல்லிட்டு அவன் இன்னுமே கொதிச்சிட்டு இருக்கான். அப்போ அதெல்லாமே கேட்டுட்டு நம்ம ஹீரோயின், நீங்கள் எதுக்கு அப்படி தேவையில்லாமல் மாற்றி மாற்றி சண்டை போடுறீங்க? அந்த கான்ட்ராக்ட் கண்டிப்பாக நம்மளோட கம்பெனிக்கு தான் கிடைக்கும். நான் வந்துட்டு அது எல்லாத்தையுமே பார்த்துக்கிறேன். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்றத சொல்கிறா. சீன் நம்ம ஹீரோவை மீட் பண்ணுறதுக்காக போகிறா. இப்போ எதுக்காக நீ வந்துட்டு உன்னோட ஹஸ்பண்டை விட்டுட்டு என்கிட்ட வந்து பார்க்க வந்திருக்க? உன் ஹஸ்பண்ட் தான் உன்னை அனுப்பி வச்சுருக்கான் அந்த ப்ராஜெக்ட்டுக்காகன்னு சொன்னதும், நீங்கள் கரெக்டாக தான் சொல்லிட்டுருக்கீங்க. இதை வந்துட்டு நம்ம பர்சனலையும் அங்கே வந்து பிஸ்னஸையுமே தனியாக தான் பார்க்கணும். தேவையில்லாமல் இந்த ரெண்டையுமே வந்து இன்க்ளூட் பண்ணக்கூடாது அப்படின்றத சொன்னதும், நாங்கள் வந்துட்டு எதுக்காக அப்படிலாம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்குறான். நான் வந்து உங்கள்கிட்ட பேச வந்திருக்கதே அதுக்காக தானே. ஃபஸ்ட்டு நீங்கள் என்னோட ஒப்பீனியனை கேளுங்க. நாங்கள் வந்துட்டு எல்லாமே ப்ராஜெக்ட் நல்லா தான் உங்களுக்கு வந்து பண்ணுவோன்னு சொல்லிட்டு சப்மிட் பண்ணியிருக்கோம். நீங்கள் ஏன் அதை வந்துட்டு ஒரு தடவை நல்லா பார்க்கக்கூடாதுன்னு சொன்னதும், ஏன்னா எனக்கு வந்துட்டு உங்கள் கம்பெனி மேலே எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதனால தான் அப்படின்றத சொன்னதும், நீங்கள் எனக்காக வந்துட்டு ஒரு சான்ஸ் கொடுக்க மாட்டீங்களா? நான் என்ன பண்ணணும்னு சொன்னதும், சரி ஓகே இங்கே வா, இங்கே வந்து உட்காரு அப்படின்றத சொல்லிட்டு கூப்பிட்றான். நம்ம ஹீரோயினுமே அங்கே மடியில் போய் உட்காந்ததுமே, அங்கே நம்ம ஹீரோயினோட கழுத்தில் அந்த ஸ்கார்ப்பை வந்து பார்த்துட்டு அந்த மார்க்கை தான் அவங்க பார்த்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினை ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு அவங்க வந்துட்டு கிஸ் வேற பண்ணுறான். பட் அங்கே ஹீரோயின் பதிலுக்கு அங்கே கிஸ் பண்ணாமல் இருக்கிறத பார்த்துட்டு, அப்படின்னா நீ வந்துட்டு இப்பயுமே உன்னோட ஹஸ்பண்ட் சொல்லிவிட்டு அந்த ப்ராஜெக்டை பற்றி தான் மைண்டில் போயிட்டுருக்கு, அதை பற்றி தான் யோசிச்சுட்டு எனக்கு ஒழுங்காக உன்னால் கம்பெனியுமே கொடுக்க முடியல அப்படி தானே அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதும், நீங்கள் அந்த ப்ராஜெக்ட் எப்போ வந்துட்டு எங்களுக்கு கொடுப்பீங்கன்னு சொல்லிட்டு அவள் கேட்டதுமே, ஸோ வந்துட்டு அவனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகி போயிடுது. நீ வந்துட்டு தேவையில்லாமல் இதெல்லாம் பண்ணிட்டுருக்காத, நான் கண்டிப்பாக உங்கள் கம்பெனிக்கு கொடுக்க மாட்டேன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் கோவமாயிட்டு எழுந்திரிச்சிட்டு, நீ ஃபஸ்ட்டே இதை சொல்லியிருந்தேன்னா நான் வந்து உன்கிட்ட இவ்வளோ தூரத்துக்கு பேசியிருக்க வேண்டிய அவசியமே கிடையாதுன்னு சொன்னதும், நீ உண்மையிலே ஒரு ஹார்ட்லெஸ் உமன், அதனால தான் இப்படிலாம் பண்ணிட்டுருக்கு அப்படின்றத சொன்னதும், அப்போ நீ ப்ராஜெக்ட் கொடுக்கலன்னா நான் எப்படி பேசுவேன் அப்படின்றத சொன்னதுமே, நீ க்ரீன் வில்லாக்கு வரணும், அங்கே வந்து என் கூட வந்து மீட் பண்ண வரணும்னு சொன்னதும், சரி ஓகே நான் வர்றேன், நீ வந்து அந்த ப்ராஜெக்ட் எங்களுக்கு கொடுன்னு சொன்னதுமே, அங்கே அவனுமே ஓகேன்னு சொல்லிட்டு உடனே இந்த ப்ராஜெக்ட் அவங்களுக்காக சென்ட் பண்ணிடுறான். ஹீரோயினுக்கு அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு ஹாப்பியாக இருது. இவன் போய் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கான். பட் ஹீரோயின் காணும். ஃபோனை பண்ணி கோவப்படுறான். எதுக்காக நீ போய் சொன்னேன்னு, நான் வந்துட்டு உன்கிட்ட எப்போ போய் சொன்னேன், நான் க்ரீன் வில்லாக்கு வரேன் தான் சொன்னேன், ஆனால் இப்போ வரேன்னு சொல்லலையே, 5 இயர்ஸ்க்கு அப்புறம் கூட நான் வரலாம், எனக்கு இப்போ ஒர்க் இருக்குது பாய் அப்படின்ற சொல்லிட்டு அவங்க வந்துட்டு ஆஃபீஸ்க்கு போகிறா. அப்போ அவங்க சிஸ்டர் வந்து நம்ம ஹீரோயின்ட்ட ரொம்ப நல்ல மாதிரி ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கா. அவளுமே இந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணிட்டா போல்.
ஆனால் ஹீரோயின் அவளுக்கு அங்கே ஒழுங்காக பதில் பேசாமல், நீ வந்துட்டு ஃபஸ்ட்டு என் ஹஸ்பண்டை வந்து என்கிட்ட திருட பார்த்தேன், இப்போ வந்துட்டு என்ன மாதிரி வேலை பண்ணிகிட்ருக்க இங்கே வந்துட்டு அப்படின்ற சொல்லிட்டு அவளங்க ரொம்ப இன்சல்ட் பண்ணதுமே அங்கே சுற்றி சில ஜால்ராக்கெலாம் இருக்குது. அந்த பொண்ணு எவ்வளோ நல்லா பேசுகிறாங்க, ஆனால் பாரு இவ எவ்வளோ ரூடாக பேசுகிறான்னு சொல்லிட்டு அங்கே தேவையில்லாமல் வந்துட்டு நம்ம ஹீரோயினை தான் அங்கே மட்டம் தட்டிகிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க பாஸ் வந்துடுறாங்க. தேவையில்லாமல் யாருமே வந்துட்டு இதெல்லாம் ப்ராப்ளம் பண்ணிட்டு இருக்காதீங்க, பேசாமல் வந்துட்டு நம்ம எப்படியாச்சும் போய் இன்டர்வியூ எடுக்கணும், அப்படி இன்டர்வியூ எடுக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு நான் வந்து ப்ரொமோஷன் கொடுப்பேன் அப்படின்றத சொல்லிடுறாரு. அதை கேட்டுட்டு கண்டிப்பாக நான் வந்துட்டு பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்றத சொல்லிட்டு அந்த லிங்க்மே அங்கே வந்து சொல்லிட்டு இருக்கா. சீனில் ஹீரோயின் அங்கே வாஷ்ரூமில் இருக்கும்போது அவள் ரொம்ப நல்லவ மாதிரி நடிச்சுக்கிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் இந்த ட்ராமாலாம் வெளியே வை, ஏன்ட்டு இதெல்லாம் நீ பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது அப்படின்ற சொன்னதும், நான் வந்துட்டு உன்ட்ட நல்லா தானே பேசுகிறேன்னு சொன்னதும், நீ நல்லா பேசுகிறேன்னா நல்லவள் ஆயிருவியா, உன் ஃப்ராடுத்தனத்தை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்ப இன்சல்ட் பண்ணி விட்றா. அவள் சின்ன வயசுலேருந்தே உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப போறாம தான், உன்கிட்ட இருந்து எல்லாத்தையுமே பறிக்கணும், அதுதான் என்னோட லட்சியமே அப்படின்றத சொல்லிட்டு ரொம்பவே வந்துட்டு திமிராங்க பேசிகிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் பேசாமல் வேலையை ரிசைன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அங்கே டைப் பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ அந்த ஃபேங் அங்கே கால் பண்ணிடுறான். நீ தேவையில்லாமல் எதுக்காக வந்துட்டு எல்லாரும் முன்னாடி வச்சு அவளை வந்து அசிங்கப்படுத்துகிறேன், ஏதோ வந்து ப்ரொமோஷன் கிடைக்கிறதையுமே கெடுக்கிறதுக்கு வேற ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து தேவையில்லாமல் அவங்க கத்துனதுமே நம்ம ஹீரோயின், நான் பேசாமல் இப்போ ரிசைன் பண்ணிடலாம் தான் நினச்சேன், ஆனால் இதுக்கப்புறம் நீ இவ்வளோ பேச்சு பேசின பிறகு உன்னோட மிஸ்ட்ரஸ்க்காக நான் ஏன் வந்துட்டு எல்லாத்தையுமே விட்டு கொடுத்துட்டு போகணும், கண்டிப்பாக வந்து அந்த ஃப்ரெண்ட்ஸை வந்து இன்டர்வியூ எடுத்து நான் வந்து அந்த பொசிஷனை கண்டிப்பாக அடைஞ்சே தீருவேன், நீ தெரிஞ்சதை போய் பாருடா அப்படின்ற சொல்லிட்டு கட் பண்ணி விட்டா. இவனுக்கு இன்னுமே அங்கே வந்துட்டு டென்ஷனாகி போயிடுது. பிறகு நம்ம ஹீரோக்கு தான் அவள் கால் பண்ணுறான். நான் வந்துட்டு உங்களோட இன்டர்வியூ எடுக்கணும்னு நினைக்கிறேன்னு சொன்னதும் நம்ம ஹீரோ, உனக்குலாம் உண்மையிலே வந்துட்டு தைரியம் ஜாஸ்தி தான், எவ்வளோ தைரியம் தான் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்க அப்படின்ற சொன்னதும், அது வந்துட்டு பர்சனல், இது வந்துட்டு பிஸ்னஸ், அவ்வளோதான், நான் வந்துட்டு ரிப்போர்ட்டராக தான் கால் பண்ணிகிட்ருக்கேன், உங்களோட இன்டர்வியூ எனக்கு தேவைப்படுது, ஸோ வந்துட்டு நீங்கள் கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கீங்களான்னு கேட்டதும், சரி ஓகே ஃபஸ்ட்டு நீ வந்து என்கிட்ட க்ரீன் வில்லாவில் வந்து சாரி கேட்கணும் ஓகேவான்னு சொன்னதும், கண்டிப்பாக அப்படின்றத அவள் சொல்கிறா. அப்போ நான் வந்துட்டு கிளப்பில் வந்துட்டு போய் இன்றைக்கி வந்து விளையாட போகிறேன், நீ வேணா அங்கே வந்துடு அப்படின்ற சொன்னதுமே நம்ம ஹீரோயினுமே ஓகேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து அவனை மீட் பண்ணுறதுக்காக கிளம்பிடுறா. மிஸ்ஸஸ் ஃபேங்குன்ற பேரில் தான் நம்ம ஹீரோயின் அங்கே போனதுமே அங்கே பார்த்தா ஆல்ரெடி மிஸ்ஸஸ் ஃபேங் சொல்லிட்டு அந்த லிங் அங்கே வந்து நின்றுட்டுருக்கா. இப்போ மிஸ்ஸஸ் ஃபேங் அவனா, அப்போ நான் யார் அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்டதும் அங்கே ரொம்பவே வந்துட்டு ஷாக் ஆகிடுது அவங்க எல்லாருக்குமே. இப்போ என்ன பண்ணுறது அப்படின்ற சொல்லிட்டு அப்போ அங்கே அவங்க ஹஸ்பண்டை கால் பண்ணி கேட்டுடலாமே அப்படின்ற சொல்லிட்டு அங்கே ஹஸ்பண்டை தான் கால் பண்ணுறாங்க, வீடியோ கால் போடுறாங்க. ஆனால் அந்த சில்லி ஃப்ராடு பையன் இவ தான் என்னோட ஒய்ஃப்னு சொல்லிட்டு அங்கே லிங்கை வந்து சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவன் இன்சல்ட் பண்ணிடுறான். ஸோ அங்கே இருக்க எல்லாருமே இங்கே பாரு இவ வந்துட்டு வெக்கமே இல்லாமல் அடுத்தவங்க ஹஸ்பண்ட் பேர் சொல்லிட்டு வந்திருக்கான்னு ஒரு மாதிரி பேசினதும் நம்ம ஹீரோயின் உங்கள் பேச்செல்லாம் ஸ்டாப் பண்ணுங்கள், இந்தாங்க இந்த கார்டை வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு காசு பே பண்ணதும் அந்த அன்லிமிட்டட் கார்டை பார்த்துட்டு எல்லாருமே அங்கே வாயடைச்சு போயிடுறாங்க. நம்ம ஹீரோவை மீட் பண்ணிவிட்டு அந்த லிங்க்கு இன்டர்வியூ கொடுக்குறத பற்றி இங்கே பேசினதும், உங்கள் கூட இன்டர்வியூ கொடுக்குறதுக்குலாம் எனக்கு எந்த ஒரு விருப்பமே கிடையாது அப்படின்ட்டு தான் அவன் சொல்லிடுறான். நம்ம ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து அங்கே வந்துட்டு கால்ஃப் விளாண்டுட்ருக்கா. சூப்பராக நம்ம ஹீரோயின் ப்ளே பண்ணுறத பார்த்துட்டு நீயுமே வந்து ப்ளே பண்ணவான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை கூப்பிட்டதுமே நம்ம ஹீரோயின், நான் அவங்க கூட சேர்ந்து விளையாடுறேன், அந்த விளையாட்டில் வந்துட்டு நீங்கள் தோற்று போயிட்டீங்கன்னா எனக்கு இன்டர்வியூ கொடுக்கணும் ஓகேவா அப்படின்றத சொன்னதும் அப்போங்க நம்ம ஹீரோவுமே என்னை ஜெயிச்சு தான் பார்த்துறேன் அப்படின்றத சொல்லிட்டு எங்கள் கால்ஃப் விளையாண்டுட்ருக்கான். பட் நம்ம ஹீரோயின் அவனால் பீட் பண்ண முடியலை. ஸோ வந்துட்டு நீங்கள் பேசினபடி இன்டர்வியூ கொடுக்கணும்னு சொன்னதும் நம்ம ஹீரோ அவள் பேசின அதே டைலாக சொல்கிறான், இன்டர்வியூ கொடுக்குறேன்னு சொன்னேன், இப்போவே கொடுக்குறேன்னு சொன்னேன், 5 இயர்ஸ் ஆஃப்டர் கூட நான் கொடுக்கலாம்ல அப்படின்றத சொன்னதும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ், நீ இப்படிலாம் வந்துட்டு போய் சொல்லிட்டு இருக்கக்கூடாது, ஒழுங்காக வந்துட்டு இன்டர்வியூ கொடு அப்படின்றத சொன்னதும் கோவமாயிட்டாவே அங்கேருந்து போயிடுறான். ஆஃபீஸில் அவங்க பாஸ் அங்கே ரொம்பவே எக்ஸைட் ஆகிடாரு. இப்படி பிரின்ஸ் வந்து இன்டர்வியூ வந்து எடுக்கிறதுக்கு ரொம்பவே வந்துட்டு ஹாப்பியாகிட்டு ஒத்துக்கிட்டாரு. நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு அதுக்கு எல்லாருமே சப்போர்ட்டாக இருக்கணும், யார் வந்துட்டு அவரை போய் ஃபஸ்ட்டு மூவ் பண்ணது அப்படின்ட்டு சொன்னதுமே அப்போ அந்த லிங்க் நான் தான் வந்து கேட்டேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டு அங்கே வந்து பேசிகிட்டு இருக்கா. ஸோ அவங்க எல்லாருமே வந்துட்டு ரொம்பவே திறமைக்கார பொண்ணு இவ்வளோ பாரு அப்படின்ட்டு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பற்றி அங்கே வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோயினோட மைண்டில் நேற்று வந்துட்டு அவன் முடியாதுன்னு சொல்லிட்டு கோமா போனானே, இப்போ என்னாச்சு அவனுக்கு திடீர்னு அப்படின்ற சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. பிறகு இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக நம்ம ஹீரோவுமே அங்கே உள்ளே என்ட்ரானதும் அப்போ அந்த லிங்க் போயிட்டு நான் தான் அவங்க கூட வந்து இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு வந்திருக்கேன் அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பிட்டு பேசினதும், நீ யார் ஃபஸ்ட்டு, நான் நேற்று வந்துட்டு அந்த பொண்ணு கூட வந்து விளையாண்டதில் நான் தோற்று போயிட்டேன், ஸோ அவங்களுக்கு கொடுத்த வாக்குப்படி இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக தான் வந்திருக்கேன், உங்க கூட தான் இன்டர்வியூ கொடுக்கணும்னா எனக்கு அப்படி தேவையே கிடையாதுன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவமாயிட்டு போனதுமே அங்கே எல்லாருக்குமே ரொம்ப நர்வஸ் ஆகி போயிடுது. அப்போ அங்கே வந்துட்டு ரொம்ப அவங்க பாஸ் வேற பிடிச்சி திட்டுறாரு. நம்ம ஹீரோயின் அங்கே வந்துட்டு ப்ளீஸ்மா நீ எப்படியாச்சும் பேசி அந்த இன்டர்வியூ எடுமா அப்படின்ற சொல்லிட்டு அங்கே சாரி கேட்குறாரு.
சொல்கிறாரு, ஒழுங்கு மரியாதை நீயுமே சாரி கேளு, உன்னால தான் இத்தனை பிரச்சனை அப்படின்ற சொல்லிட்டு அவளையுமே அங்கே ஃபோர்ஸ் பண்ணி சாரி கேட்க வைக்கிறாரு. உடனே அந்த லிங் அங்கே அழுது டமேட்டா கால் பண்ணிட்டு அவன் வந்துட்டு எல்லாரும் முன்னாடி என்னை அடித்து அசிங்கப்படுத்திட்டான்னு சொல்லிட்டு இல்லாத பொல்லாதையும் சொல்லிட்டு அவன்ட்டு அங்கே இழுத்து விட்டதுமே இந்த இடியட்டுமே அதெல்லாமே நம்பிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் அங்கே ஹீரோவை மீட் பண்ணுறதுக்காக வந்ததுமே ஹீரோ வந்துட்டு அங்கே அந்த கதவை லாக் பண்ணிட்டு அவ கூட சேர்ந்து அங்கே கிஸ் பண்ணிட்டு ரொமான்ஸ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுறான். இன்னைக்கு நீ கண்டிப்பாக வந்துட்டு திரும்ப போய் என்னை மீட் பண்ணுறதுக்காக க்ரீன் வில்லா வருவியா அப்படின்றத சொன்னதும் கண்டிப்பாக அப்படின்றத அவ சொல்கிறா. பிறகு நெக்ஸ்ட் டே வந்துட்டு அங்கே இன்டர்வியூ கொடுக்குறதுக்குமே அவங்க ஸ்டார்ட் ஆகிடுறாங்க. நம்ம ஹீரோயின் உங்களுக்கு வந்துட்டு எப்படிப்பட்ட பொண்ணெல்லாம் பிடிக்கும் அப்படின்றத சொல்லிட்டு ஏகப்பட்ட கொஸ்டின் அங்கே கேட்குறா. அங்கே வந்து கண் வந்துட்டு ஐஸ் மாதிரி இருக்கணும் அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அப்படியே வந்து அவள் வர்ணனை பண்ணி அங்கே சொன்னதுமே அவளுக்கு அங்கே ரொம்ப நர்வஸ் ஆக ஆரம்பிச்சிருது. ஸோ அதெல்லாமே அவங்க பார்த்துட்டு ஹீரோயினோட கையை வந்துட்டு பிடிக்க வேற செஞ்சுக்கிறான். ஸோ வந்துட்டு ஹீரோயினுக்கு இன்னுமே அங்கே நர்வஸ் ஆகிட்டு இருக்கு, கையை விடவே மாட்டான். உங்களோட லைஃப் வந்துட்டு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கணும், உங்களுக்கு நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியே பொண்ணு கிடைக்கட்டும் அப்படின்ற சொன்னதும் எங்கிட்ட போய் பொண்ணு கிடைக்கிறது, நான் தான் வந்துட்டு எவ்வளோ ட்ரை பண்ணுறேனே, அவள் வந்துட்டு என்னை திரும்ப கூட பார்க்க மாட்டாளே, அவள் என்னை ரிஜெக்ட் பண்ணிட்டான்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அங்கே இருக்க எல்லாருமே கமெண்ட்ஸ் போடுறாங்க, அதை எப்படி பிரின்ஸை ஒரு பொண்ணு வந்துட்டு ரிஜெக்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் உங்கள் லைஃப் வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக அமைய நான் வந்து வாழ்த்துக்கள் சொல்கிறேன்னு சொல்லிட்டு நிறைய கொஸ்டின்லாம் கேட்டுட்டு அங்கே வந்து இன்டர்வியூமே வந்துட்டு ஃபைனலாக அங்கே ஃபினிஷ்மே பண்ணிடுறா. ரெண்டு பேருமே சேர்ந்து அங்கே க்ரீன் வில்லாக் வந்துடுறாங்க. அங்கே கிஸ் பண்ணிட்டு இருக்கோமே நம்ம ஹீரோ கேட்குறான், நான் யார் உனக்கு, நீ எதுக்காக இப்போ என்னை கிஸ் பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னதும் நீ தயவு செஞ்சு இந்த டயத்தில் இதெல்லாம் பேசாத அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோ கூட சேர்ந்து கிஸ் பண்ணிவிட்டு அவங்க ரொமான்ஸ்மே பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுறா. நம்ம ஹீரோ இதுக்கப்புறம் நீ அவன் கூட சேர்ந்து இருந்து உன்னோட லைஃப்பை வந்து வேஸ்ட் பண்ணாத, நீ என்னோட கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன்னு சொன்னதும் நான் வந்துட்டு மேரேஜ் ஆன பொண்ணு அப்படின்ற சொன்னதும் எந்த மேரேஜை பற்றி பேசிகிட்டு இருக்க, இன்னும் மேரேஜ் சர்டிஃபிகேட் வாங்காததை பற்றியா பேசிகிட்டு இருக்க அப்படின்ற சொன்னதும் ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு ஷாக்காக இருது. உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்னு சொன்னதும் உன்னை பற்றின எல்லா விஷயங்களுமே தெரியும், நீ ஜஸ்ட்டு பேர் லெவலுக்கு தான் உன்னோட ஒய்ஃப், உண்மையிலேயே நான் தான் உன்னோட ஹஸ்பண்ட் அப்படின்றத சொல்கிறான். ஸோ வந்துட்டு இதுக்கப்புறம் நீ என் கூட சேர்ந்து இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். பட் ஹீரோயின் அங்கே ஒத்துக்காமல் இருக்கவுமே அங்கே ரொம்ப டென்ஷனாக இருது அவனுக்கு. ஆனால் ஹீரோயின் டிசைட் பண்ணிட்டா இதுக்கப்புறம் வந்துட்டு இவன் கூட சேர்ந்து இருந்து லைஃப்பை வந்து ஸ்பாயில் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கே ட்ரெஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ அந்த ஃபேங் வந்துடுறா, நீ பப்ளிக்கில் வச்சு அவளை அடித்து அசிங்கப்படுத்துவியான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் தேவையில்லாமல் இதுக்கப்புறம் நீ கத்திட்டு இருக்காத, நான் வந்து இந்த வீட்டை விட்டே போகணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேனே, நீயும் அவளுமே சேர்ந்து ஹாப்பியாக வந்துட்டு லைஃப்பை வாழுங்க, நான் வந்துட்டு உங்களுக்கு நடுவில் எல்லாம் வரமாட்டேன் அப்படின்ற சொல்லிட்டு அவங்க இருந்து போனதுமே அவங்க பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப கவலையாயிட்டுருக்கு, எப்படியாச்சும் ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்துட்டு ஹீரோயின் இல்லை ஆண்டி, இதுக்கப்புறம் நான் வந்துட்டு இங்கே இருந்து என்னோட லைஃப்பையும் ஸ்பாயில் பண்ண விரும்பல, உங்களோட பையனோட லைஃப்பையுமே ஸ்பாயில் பண்ண விரல, நீங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு பேரண்ட்ஸ் தான், ரொம்பவே நல்ல மனுஷங்க, அவன் கூட சேர்ந்து எனக்கு எந்த உறவு இல்லைனாலுமே நீங்கள் எப்பயுமே என்னோட பேரண்ட்ஸ் தான் அப்படின்ற சொல்லிட்டு போகிறா. அப்போ அவங்க அப்பா அந்த மாதிரி பொண்ணை விட்டதுக்கு ஒரு லைஃப்பில் நீ வந்துட்டு ரொம்ப வந்து ஃபீல் பண்ண போகிறேன்னு சொன்னதும் இவனுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துட்டு அவள் விட்டு விலகி போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வேமா நம்ம ஹீரோயினை வந்து நீ நில்லுன்னு சொல்கிறப்ப நான் வந்து எப்பயுமே வந்துட்டு நீ நல்லா இருக்கணும் தான் நினைப்பேன், நீ அவள் கூட சேர்ந்து ஹாப்பியாக இரு அப்படின்ற சொல்லிட்டு போனதுமே அவனுக்கு அங்கே ரொம்ப கஷ்டமாயிருது. பிறகு நம்ம ஹீரோயின் வந்ததுமே அங்கே அந்த ஜால்ராக்கெல்லாம் வந்துட்டு உடனே அவள் பக்கம் வந்து ஜால்ரா அடிச்சுட்டு பேசுகிறாங்க, உண்மையிலே உங்கள் இன்டர்வியூ ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்ற சொல்லிட்டு. அப்போ அங்கே வந்துட்டு அந்த லிங்க் வந்துட்டு அதில் விருப்பமே இல்லைனாலுமே அவள் வந்துட்டு சும்மா வந்துட்டு மற்றவங்களுக்காக வந்து ஒரு சீனை போட்டுட்டு அங்கே கங்க்ராச்சுலேஷன் பண்ணிட்டு இருக்கா. அப்போ அவங்க பாஸ் வந்துடுறாரு, பேசாமல் வந்துட்டு அந்த போஸ்டிங் வந்து நம்ம ஹீரோயினுக்கு தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவர் வந்து அங்கே அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறாரு. அப்போ அங்கே வந்துட்டு இங்கே பாருங்களேன் சில ஃபோட்டோஸ் லீக் ஆகிருக்கு அப்படின்றத சொல்லிட்டு காமிக்கிறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோ கூட தான் சேர்ந்து அங்கே ஒன்றா இருந்த ஃபோட்டோ லீக் ஆகிருக்கு. பட் வந்துட்டு ஃபேஸ் சரியாக தெரியாத வாசி ஏதோ மேல் மாடல் கூட இருக்கா அப்படின்ற சொல்லிட்டு அங்கே வந்துட்டு தப்பாக ரூமர்ஸை கிளப்பி விட்டதும் அப்போ பாஸ் இப்போதைக்கு வந்துட்டு நம்ம லிங்க் வந்து அந்த ப்ரொமோஷனை கொடுத்துடலான்னு நினைக்கிறேன், அவள் ஹெட்டாக இருக்கட்டும் அப்படின்றத சொன்னதும் அப்போ அங்கே இருக்க எல்லாருக்குமே வந்துட்டு நம்ம ஹீரோயினை பற்றி திரும்பவுமே மோசமாக பேச சான்ஸ் கிடைச்சிருது. ஆனால் எல்லாமே அவளோட வேலை தான், அவள் தான் இதுக்காக பண்ணியிருக்கா. ஸோ நம்ம ஹீரோயின் அங்கே ஹீரோ கூட சேர்ந்து அங்கே வீட்லேயுமே இருக்க வந்துடுறா. இப்போ ரொம்ப ட்ரெண்டாக இருக்கே நம்ம ஃபோட்டோஸ் எல்லாம் அப்படின்ற சொன்னதும் நீ அதை பற்றி நான் கவலைப்படாத, எல்லாத்தையுமே நான் வந்து டிலீட் பண்ணிட்டேன், ஆனால் இது எல்லாமே பண்ணது அவள் தான் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே லிங்கோட வீடியோ காமிச்சதும் அங்கே நம்ம ஹீரோயினுக்கு இவளுக்கு இதே பொழப்பா போச்சு அப்படின்ட்டு சொல்லிட்டு அவள் பெருசாகவே எடுத்துக்கல. நம்ம ஹீரோயினுமே ஹாப்பியாகிட்டு இங்கே கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன பார்த்தா திரும்ப அந்த லிங்க்ட்ட வந்துட்டு அந்த ஜால்ராக்கள் ஓவராக வந்துட்டு ஜால்ரா அடிச்சுட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அங்கே நம்ம ஹீரோயினை பற்றி ரொம்ப மோசமாக திட்டிட்டு அவங்க பாஸ் வந்துடுறாரு, என்ன வந்து அசிங்கம் பண்ணிட்டு இருக்க, உண்மை என்னமோ சொல்லு, உன்னோட பாய் ஃப்ரெண்டுக்கு வந்து ஒய்ஃப் இருக்காங்களா, வீட்டில் வந்துட்டு இருக்க பிரச்சனையெல்லாம் ஆஃபீஸில் வந்து அசிங்கம் ஆகிட்டுருக்குன்னு சொல்கிறவ அவள் விழுந்தடிச்சு வேகமாக போகிறா. பார்த்தா அவங்க அம்மா தான் அங்கே வந்திருக்காங்க, போட்டு பயங்கரமாக அடிக்கிறாங்க. நீ வந்துட்டு சைனாக்கு திரும்ப ரிட்டர்ன் வந்திருக்க, குடும்பம் வந்து இவ்வளோ பூவராக இருக்குது, அவங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணணும் இல்லாமல் வேற ஒருத்தனோட மிஸ்ட்ரஸாக சுற்றிட்டு இருக்கே அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கேட்டதும் அங்கே
வந்துட்டு எல்லாரும் அப்போ இவ ரிச் பொண்ணு இல்லையா, சும்மா ட்ராமா பண்ணிட்டு இருக்காளா அப்படின்ற சொல்லிட்டு ஒரு மாதிரியா பேசுகிறாங்க. உடனே வந்துட்டு இந்த லேடி வந்துட்டு பைத்தியம் அப்படின்ற சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவங்க அம்மாவுக்கு இன்னுமே டென்ஷன் ஆகிட்டு பெத்தம்மாவை பார்த்து பைத்தியம் நான் சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு போட்டு அடிக்கிறாங்க. அப்போ அங்கே நம்ம ஃபேங் வந்துடுறான். இது எல்லாமே வந்துட்டு உங்கள் ஒய்ஃபோட வேலை தான், அவள் தான் என்னை வந்துட்டு இப்படிலாம் பண்ண வச்சிருக்கா அப்படின்ற சொன்னதும் அப்போ அங்கே அவன் வந்துட்டு நம்ம ஹீரோயின்ட்ட கோவம் பட ஆரம்பிச்சிடுறான். எதுக்காக இப்படி அசிங்கம் பண்ணிட்டு இருக்க அப்படின்ற சொல்லிட்டு. அப்போ அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயின் நான் ஏன் வந்துட்டு இவளுக்கு இதெல்லாம் பண்ண போகிறேன், இவள் ஸ்கூலில் வந்துட்டு ஃபீஸ் கட்ட முடியாமல் அசிங்கப்பட்டேன், ரொம்ப வந்துட்டு எல்லோரும் சேர்ந்து புள்ளி பண்ணப்போ நான் தான் வந்து பரிதாபப்பட்டு என் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து இப்போ வரைக்குமே வந்துட்டு அவளுக்கு எல்லாமே பண்ணிகிட்ருக்கேன், நான் போய் அப்படி பண்ண போகிறேன்னா அப்படின்ற சொன்னதும் நீ வந்து மேல் மாடல் கூட சேர்ந்து சுற்றிட்டு இருக்க, எனக்கு என்ன தெரியாதா, இப்போ நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு எனக்கு அவருக்கு நடுவில் வரலான்னு பார்க்குறேன் அப்படின்ற சொன்னதும் அப்போ அங்கே இருக்க எல்லாருமே மிஸ்டர் ஃபேங் பார்க்க எவ்வளோ வந்து ஹேண்ட்ஸமாக இருக்காரு, ரிச் பர்சன் வேறு, அதனால தான் இவன் வந்துட்டு உடலை வந்துட்டு இருக்கா போலன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பற்றி அங்கே தப்பாக பேசுகிறாங்க. அப்போ அங்கே நம்ம ஹீரோ வந்துடுறான். என்னோட ஃபேன்ஸை வந்துட்டு மற்றவங்க கூட வந்து இருக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது, அவள் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்ற சொன்னதும் அப்போ அங்கே இருக்க எல்லாருக்குமே ரொம்பவே ஷாக்காகி போயிடுது. என்னது இவங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்ற சொல்லிட்டு பற்றி என்ன நினச்சி நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க, இப்போ வந்துட்டு வேற ஒரு மேல் மாடல் கூட இருந்தால் அந்த ஃபோட்டோஸ்லாம் இருக்குது அப்படின்ற சொன்னதும் மேல் மாடல் கூட இருந்தா அவர் ஃபேஸை பார்த்தீங்களா, மாடலே நான் தான் வந்து அவ கூட சேர்ந்து இருந்த பையன் சொன்னதும் அவங்க ரொம்ப ஷாக் ஆகிடுது. இவ்வளோ பற்றின உண்மைகள் உனக்கு தெரிய வேணாமான்னு சொல்லிட்டு அங்கே ரிப்போர்ட்ஸ்லாம் கொடுத்ததுமே அவள் வந்து ஆரம்பத்தில் இருந்தே ஃப்ராடாக பண்ணியிருக்க விஷயங்கள் எல்லாமே ரிப்போர்ட்ஸ்லாம் வந்திருக்கு. அவள் ஏகப்பட்ட தயம் இதுக்கு முன்னாடியுமே அபாஷனுமே பண்ணியிருக்கா, லவ் பண்ணுறேன்ட்டு பணக்காரவங்க கூட சுற்றுறதே பொழப்பா வச்சுருப்பா போல், ஃப்ராடு தன்னை ஏகப்பட்டது பண்ணியிருக்கா. ஸோ ஃபேங்க் அதெல்லாமே பார்த்துட்டு ஒன்று மாதிரி ஒரு கேவலமான ஜென்மத்துக்காக என்னோட ஒய்ஃபை நான் ஹர்ட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப கவலையாயிட்டு இருக்கு. அவன் உண்மையிலே தான் லவ் பண்ணியிருக்கான், இவ தான் வந்துட்டு அவளை வந்துட்டு எல்லாத்தையும் பறிக்கணும்னு இந்த ஐடியா பண்ணிட்டு இருக்கான். அப்போ நான் வந்து இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், குழந்தைக்காக வச்சு நீ ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்ற சொல்லிட்டாங்க. ரொம்ப கோவப்பட்டதும் அப்போ நம்ம ஹீரோ நீ பண்ண பாவங்களுக்கு தானே பனிஷ்மெண்ட் கிடைச்சிட்ருக்கு, இவ வந்துட்டு என்னோட ஒய்ஃப் ஆக போகிறவ அப்படின்ற சொன்னதுமே ஃபேங் நான் வந்துட்டு இவளோட ஹஸ்பண்ட் அப்படின்ற சொன்னதும் என்னது ஹஸ்பண்டா அப்படின்னா மேரேஜ் சர்டிஃபிகேட்டை காமின்னு சொல்கிறான். மேரேஜ் சர்டிஃபிகேட் இல்லை, ஆனால் ரொம்ப வருஷமாக எங்கள் வீட்டில் தான் இருக்கா அப்படின்ற சொன்னதும் வீட்டில் இருந்தால் உன்னோட ஒய்ஃப் ஆயிடுவாளா, நீ ஒய்ஃப்ன்ற மரியாதை அந்த பொண்ணுக்கு என்ன கொடுத்த, இப்போ வரைக்கும் நீ அவளை டச் பண்ணது கூட கிடையாது, அவள் கூட எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புமே கிடையாது, லவ் கொடுத்தது கிடையாது, கேர் பண்ணது கிடையாது அப்படின்ட்டு சொல்கிறான். நம்ம ஹீரோயின் எனக்கு என்னோட லைஃப்பில் வந்து எனக்கு தேவையான லவ் கிடச்சிருச்சு, ஆனால் உனக்குமே உன் லவ்வை நீ சந்தோஷமாக வாழு அப்படின்ற சொல்லிட்டு அப்பாட்ட அங்கேருந்து போனதுமே அவனுக்கு அங்கே ரொம்ப கஷ்டமாயிருது. நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோங்க வந்துட்டு ப்ரான்லாம் வந்து ஊட்டி விட்டதுமே ஃபஸ்ட் டைம் எனக்காக குக் பண்ணியிருக்க 3 இயர்ஸில் நீ அப்படின்ற சொன்னதும் ஏன்னா நம்ம 2 பேருமே திரும்ப இன்றைக்கி ஒன்றா சேர்ந்த நாள், அதுக்காக வந்துட்டு ஒரு சின்ன பார்ட்டி தான் அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்கான். சரி ஓகே என்னோட வந்து லைஃப் பார்ட்னராக இருக்கிறதுக்கு நீ ரெடியாக இருக்கியா, நான் அதுக்கு தகுதின்னு நினைக்கிறியா நீ அப்படின்ற சொன்னதும் அது உன்னோட வந்து பர்ஃபார்மன்ஸில் தான் இருக்குது அப்படின்றத அவள் சொல்கிறா. ஹீரோக்கு அதெல்லாமே கேட்டுட்டாங்க, சிரிப்பாக தான் வந்துட்டுருக்கு. ஃபைனலாக நம்ம ஹீரோயினுமே அவனை மேரேஜ் பண்ணிக்க ஒத்துக்கிறா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.